அடுத்த 7 நாள்ல உங்களோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சுன்னா செமையா இருக்கும்ல. வெல், இதே மாதிரியான ஃபீலிங் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்க போகுது. ஏன்னா சில நிமிஷங்களையே உங்களுக்கு இந்த மாதிரியான 5 வழிகளை பத்தி சொல்ல போறேன். இது உபயோகிச்சு இருக்கத்திலே ரொம்ப பலவீனமான நபரும் அடுத்த 7 நாள்ல அடுத்த 7 நாள்ல அவரை முழுசா மாத்திக்க முடியும். இங்க பாருங்க, இந்த உலகத்துல ஒரு நபருக்கு எது வரைக்கும் வந்து வேல்யூ கொடுக்க மாட்டாங்கன்னா அவருடைய மதிப்பு அதிகமாகாத வரைக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியான காரியோ தனித்தனியான பார்ட்ஸ் வச்சுதான் அதை ஒரு முழு வண்டியா உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் இது உலகத்தோட ரொம்ப மதிப்புள்ள கார்கள்ல ஒன்னா மாறுது. உங்க எல்லார் வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்திருக்கும். எப்படா நீங்க ஒரு வாட்டியாச்சு இக்னோரன்ஸ் ஃபீல் பண்ணிருப்பீங்க. நீங்க சில நபர் கிட்ட போவீங்க, அவங்க உங்க கூட சில நேரத்துக்கு வேணா சரியா பேசலாம், ஆனா அதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிடுவாங்க. 4 பேருக்கு நடுவுல உங்களுக்கு அந்த அளவுக்கான வேல்யூ கிடைக்கல. ஈவன் யாரும் உங்களை ஒரு பொருட்டாவே எடுத்துப்பது இல்ல. நீங்க உங்களையே இந்த உலகத்துல இருக்கிற கூட்டத்துல ஒரு தனி நபரா பாக்குறீங்க. நிறைய வாட்டி உங்க கூட யாராச்சும் இருப்பாங்களான்னு நீங்க தவிப்பீங்க. அண்ட் பல வாட்டி உங்களுக்கு இந்த விஷயத்தை குறித்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, இது வரைக்கும் என்ன நடக்கலையோ அது நடக்கும். இந்த வீடியோ முடிச்ச பிறகு கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த 7-8 நிமிஷத்துல உங்களுடைய அடுத்த 60-70 வருஷம் மாறப்போகுது. சோ 5 வழிகள் 7 நாட்கள். இந்த விஷயத்தை உங்களோட மைண்ட் குள்ள போட்டுக்கோங்க. காதை திறந்து நல்ல முழு கவனமா இந்த வீடியோவை கேளுங்க. டிப் நம்பர் 1, போன் ஆஃப், ஸ்கிரீன் ஆஃப் அண்ட் மூட் ஆன். ஒரு நபருக்கு ஏன் தலைவலி ரொம்ப அதிகமா வருது? அதுக்கு காரணம் போன். மனுஷனோட தூக்கத்தோட குவாலிட்டி அது ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? அதுக்கு காரணம் போன். மனிதனோட போக்கஸ், கான்சென்ட்ரேஷன், மென்டல் ஸ்ட்ரென்த், இந்த டெடிகேஷன் லெவல் ஏன் நாளுக்கு நாள் ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு? அதுக்கான காரணம் வெறும் இந்த போன் தான். ராத்திரி ஆகிறது தூங்குறதுக்காக. ஆனா நம்மள நிறைய பேருக்கு இதோட வேல்யூவை புரியறது இல்ல. நம்ம போன் கையை விட்டு கீழே விழாத வரைக்கும், நம்ம தூக்கம் அதோட கடைசி லைனை தாண்டாத வரைக்கும், ஆனா நம்ம தூங்குறதே இல்ல. இவங்களை விட பெட்டரான ஆட்கள் யாருன்னா யாருக்கு கண்ணு தெரியாம இருக்கோ, இல்ல ரொம்ப குறைவா கண் பார்வை உள்ளதோ. ஏன்னா அட்லீஸ்ட் இவங்க நைட்டு கிடைக்கிற இந்த அருமையான தூக்கத்தை மிஸ் பண்றது இல்ல, நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா இங்க விஷயம் தூக்கத்தை பத்தி இல்ல. என்னன்னா மறுநாள் எழுத உடனே நபர் வந்து பாதி தூக்கத்துல இருப்பாங்க அண்ட் திரும்பவும் போன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தலைவலி, கண்ணு வலி, மூளை பாதிக்குது. அடுத்த ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. போனை ஆஃப் பண்ணி வைங்க, ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வேலையை செய்யற நடக்கும், படிப்பு செய்யற நடக்கும். அண்ட் அப்பப்போ வர கோவம் வெறுப்பெல்லாம் ஏற்படாது. பதிலா மூடு எப்பவுமே ஆன்ல இருக்கும் அண்ட் சந்தோஷமா இருக்கும். டிப் நம்பர் 2, நோ ஃபேப். நாங்க இத பத்தி ரொம்ப கம்மியா தான் பேசுறோம். ஏன்னா நாங்க திரும்ப இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ண விரும்பல. ஏன்னா நாள் கூட வயசு ஆக வெளி இது டீனேஜருக்கு நடுவுல ரொம்ப நார்மல் அண்ட் நேச்சுரல் தான். உங்களுக்கு தப்பான எண்ணங்கள் வரலாம், பட் ஆனா இதுல வாய்ப்பு இருக்கு உங்களோட தவறு எதுவுமே இல்லாம இருக்கலாம். பட் விஷயம் என்னன்னா நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க அண்ட் தொடர்ந்து சுய இன்பத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கீங்க. போனுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க. எப்பனா ஒரு வாட்டி சரி, ஆனா நீங்க பாக்குறீங்க அண்ட் இதனாலே பாத்தீங்கன்னா தவறான விஷயங்கள் உங்களோட மைண்டுக்குள்ளவே இருக்குது. பட் ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஐம் சாரி, உங்களோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. சொல்றேன் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை மீது 15 நிமிஷத்துக்கு மேல கவனமே இருக்காது அண்ட் உங்களோட மைண்ட்லயும் எப்பவுமே நல்ல எண்ணங்களே வராது. அப்படி ஒரு பொண்ணு நம்மள கிராஸ் பண்ணிச்சுன்னா அப்ப உடனே நம்மளோட மைண்ட்ல தவறான எண்ணங்கள் ஏற்படும். பட் ஆனா விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் நடக்கிறது தான். நீங்க இதனால ஏற்படுற விளைவை பார்த்துட்டு உங்களே தண்ணிக்குள்ள முழுக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா கண் பார்வை கம்மியாகும், முகத்தோட பிரகாசம் போகும். 20 வயசுல 50 வயசுக்கார மாதிரி தெரிவிங்க அண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஈவன் உங்களோட வாழ்க்கையில உங்களால எதுவுமே சரியா பண்ண முடியாம போகும். சோ பெட்டராவா ஆக முடியாது உங்களால. அண்ட் இதுக்கப்புறம் முழு வாழ்க்கையோ இதை நினைச்சுட்டே நீங்க வருதுவீங்க. சோ இதுக்காக தான் இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு கூட நோ ஃபேப் ரொட்டீனை விடக்கூடாது. நிறைய சேனல்ஸ் தொடர்ந்து நோ ஃபேப் பத்தி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. நானும் அவங்கள இருக்கிற நிறைய கமெண்ட்ஸ் படிச்சிருக்கேன். இங்க நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, இப்ப இந்த நோ ஃபேப் ரொட்டீன் 10 நாள் ஆரம்பிச்சு 6 மாசத்தை தாண்டிடுச்சு அண்ட் இன்னைக்கு நான் ரொம்பவே பெட்டரா ஃபீல் பண்றேன். என் முகத்தோட பொலிவுல இருந்து என் வாழ்க்கையோட பிரகாசம் வரைக்கும் எல்லாமே ரொம்பவே மாறிடுச்சு அண்ட் இதே எஃபெக்ட் நீங்களும் பார்க்கலாம். சோ நோ ஃபேப் ரொட்டீனை உங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா சேர்த்துக்கோங்க. உங்களோட கவலைகளை போக்குறதுக்கான நேரம் இருந்தது. டிப் நம்பர் 3, பிராக்டிஸ் யுவர் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஒரு மனுஷனோட நேரம் ரொம்ப மோசமா போகிறதுக்கான காரணம் வேற இது ஒண்ணுதான். ஏன்னா அவர் சரியான நேரத்துல அவரோட வேலையை செஞ்சு முடிக்க மாட்டாரு. பதிலா அதை தள்ளி போட்டு இதை ரொம்பவே டிஃபிகல்ட்டா பாத்துக்கிறாரு. அண்ட் இப்ப திரும்பி பாக்குறப்போ ஒரு சின்ன கல்லோ இப்போ ஒரு மலை மாதிரி நிக்குது. அதாவது அப்புறம் பார்க்கலாம் விட்ட சின்ன வேலைகளோ இப்ப எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மலையா நிக்குது. உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்கில்ஸும் ஒரு பக்கம் அண்ட் நேரத்தை சரியா எக்ஸிக்யூட் பண்ற ஸ்கில் இன்னொரு பக்கம். எனக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட் ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு டைம் சரியா மேனேஜ் பண்ண தெரிய வருது இல்ல. ஒரு எம்ப்ளாய் ஜாப்ல இருந்து அவுட்டேட்டடா ஏன் ஆகுறாரு? ஏன்னா அவரோட டைம் சரியா எக்ஸிக்யூட் பண்ணிருக்க மாட்டாரு. ஒரு பையன் ஏன் வேலை இல்லாம இருக்கிறான்? ஏன்னா சமயம் இருக்கிறப்போ அவர் அந்த சமயத்தை சரி அவரோட லாபத்துக்கு உபயோகிச்சிருக்க மாட்டாரு. டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பவர்ஃபுல் ஸ்கில். இது யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா அப்ப அந்த நபர் எதை என்ன செய்ய முடியாதுன்னு சொல்றது. அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க், டைம் மேனேஜ்மெண்ட்டை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுல நீங்க என்ன செய்யணும்ன்றத நான் சொல்றேன். இப்போ உங்களோட நாள்ல 2 விஷயத்தை கரெக்டா மாத்துங்க. ராத்திரி சரியான நேரத்துக்கு தூங்கி காலையில சீக்கிரமா சரியான நேரத்துக்கு எழுந்துக்கணும். இதை செய்யறதுனால உங்க
உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி அது சேவ் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்க காலையில எழுந்ததுமே ஃப்ரெஷ் ஆகுங்க, உங்களோட சாப்பாடு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட என்ன ஒரு டிஃபிகல்ட்டான வேலை இருக்குதோ அது உங்க நாளோட முதல் பார்ட், அதாவது 8ல இருந்து 12க்குள்ள முடிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த 4 மணி நேரத்துக்கான எஃபெக்ட் உங்களுடைய ஒரு நாள் முழுவதுக்கு மேலேயும் இருக்கும். ஒரு வேலையை ஒரு நபரால அவரோட நாள் முழுவதும் செய்ய முடியாம போகுதுல, அதை இந்த 4 மணி நேரத்துல செஞ்சு முடிக்கலாம். ஏன்னா இந்த நேரத்துல உங்களோட பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா ஸ்ட்ராங்கா எனர்ஜியா இருக்கும். இதனால உங்களோட வேலையும் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். அண்ட் லாஸ்ட் மினிட் அப்சஷனும் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. டைமுக்கு உங்களோட வேலையை முடிக்கிறது இல்ல டைமுக்கு முன்னாடி உங்களோட வேலையை முடிக்கிறது, இந்த விஷயத்தை தான் குட் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. சோ இதே போலயே டைமோட வேலையை புரிஞ்சு உங்களோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த ஒரு வாரத்துக்கு சீக்ரெட்லி இந்த விஷயத்தை சின்னதா பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் மிஞ்சிருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை பேஸ் பண்ணியே உங்களோட லைஃபும் சரியா போகும். டிப் நம்பர் 4, ஓவர் திங்கிங். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை கெடுக்கிற விதமா இந்த உலகத்துல 7 நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. இத பத்தி ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். ஆனா இந்த 7 விஷயங்கள்ல ஒன்று ஓவர் திங்கிங், அதாவது தேவையில்லாம அதிகமா யோசிக்கிறதா இருக்குது. ரொம்ப அதிகமா யோசிக்கிறதுனால உண்மையாவே யோசிக்கணும்ன்ற நேரம் வர்றப்போ அப்ப மனுஷனால சரியா யோசிக்க முடியாம போகுது. ஏன்னா அவரோட மைண்ட் வேலை செய்யாம நின்னுடும். அண்ட் எப்பெல்லாம் இது மாதிரி நடக்குதோ இந்த விஷயம் நபருக்கு கஷ்டத்தை உண்டாக்கும். எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நிறுத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாது, ஆனா இது சாத்தியம் தான். வேற இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லுங்க, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். வேற இந்த 3 வார்த்தை உள்ள சென்டென்ஸ் நிஜமா ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கையும் டென்ஷன் ஃப்ரீயா மாத்திரும். அண்ட் உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு அதிகமா யோசிக்கிறீங்களோ அதுல 99% நடக்கவே நடக்காது. அப்ப ஏன் நம்ம தேவையில்லாம யோசிக்கணும்? சோ அதிகமா யோசிக்கிற இந்த பழக்கத்தை நிறுத்துங்க, இல்லனா இது உங்களையே அழிச்சிரும். டிப் நம்பர் 5, ஜீரோ தாட் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரு வாட்டி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து ஜீரோ தாட் பிராக்டிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஃபேஸ்ல இருக்கிறதுனால என்ன மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் ஏற்படும்னு. நினைச்சு பாருங்க, உங்களோட மைண்ட்ல ஒரு எண்ணம் கூட வராம இருக்கும்போது எப்படி இருக்கும். இது மெடிடேஷனை விட ஒரு அட்வான்ஸான லெவல். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிராக்டிஸை ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் பண்றாங்க. வெல் ஆக்சுவலி இந்த விஷயம் இது இன்னும் ரொம்ப வேல்யூபிள் ஆக்குது. சோ நண்பா, ஜீரோ தாட் பிராக்டிஸ் பண்றதுனால என்ன லாபம் இருக்குது நம்மளுக்கு? புத்திசம்க்கு அக்கார்டிங் ஜீரோ தாட் இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்னா இதுல நம்ம பிரெயினோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம ஜீரோ தாட் ஸ்டேட் அச்சீவ் பண்ணிட்டோம்னா அப்ப நம்மளுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இம்பாசிபிளா இருக்காது. ஐஏஎஸ் ஆகிறதோ இல்ல நீட் ஜேஇஏ கிராக் பண்றதோ இல்ல எதுல ஒரு புது இன்வென்ஷன் பண்றதோ உங்களுக்கு இம்பாசிபிளா. ஜீரோ தாட் பிராக்டிஸ் பண்ண பிறகு புது விஷயத்தை இன்வென்ட் பண்றது உருவாக்குறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும். ஏன்னா இதனால நம்மளோட கிரியேட்டிவிட்டி நம்மளோட இமேஜினேஷன் பல மடங்கு ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடும். வெறும் அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த விஷயத்தை கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிஜமா ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் உங்க லைஃப்ல. அண்ட் உங்க லைஃப்லயும் நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. நீங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த விஷயத்தை பிராக்டிஸ் பண்ண பிறகு நீங்க இங்கே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களோட லைஃப்ல நீங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பார்த்திருக்கீங்கன்னு. சோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி